பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால டெய்லி மன்னானுங்கிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி சங்கீதம் 34:18 வசனத்தை வாசிக்க போகிறோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முகத்தை அல்ல, இருதயத்தை கவனிக்கிறார். யாரெல்லாம் உடைந்த உள்ளத்தோடு, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றாங்களோ, திரும்புகிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து அவர்களை காப்பாற்றுகிறார், ரட்சிக்கிறார் என்பதாக இந்த சங்கீதத்தில் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம், இந்த பாடல் எப்போ பாடினார் தாவீது அப்படின்னா, அபிமெலேக்கினால துரத்தப்படுகிற நேரத்தில் இந்த பாடலை, இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார், பாடுகிறார். ராஜாவாகிய தாவீது பாருங்க, அந்த அபிமெலேக்கு தாவீதை வேண்டாம் என்று சொல்லி துரத்துகிறார். தாவீது அந்த இடத்துல புறக்கணிக்கப்படுகிறார். டேவிட் வாஸ் ஃபேசிங் த ரிஜெக்ஷன். அதனால அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு, ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீ சமீபமாக இருக்கிறீர், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை நீ ரட்சிக்கிறவர் என்பதாக தாவீது பாடுகிறார். இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்க ரிஜெக்ஷன் என்று சொல்லி உங்களை ஜனங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா? பிரதர், நான் எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் நான் ரிஜெக்ஷன் ஆகிறேன், என்னை ரிஜெக்ட் பண்றாங்க, என்னை புறக்கணிக்கிறாங்க என்று சொல்றீங்களா? உங்க சொந்த குடும்பத்துல நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? மனுஷனுடைய வார்த்தைகளினால உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதா? என்னை ஆதரிக்கிறதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு, இந்த சாப்பிடுங்கன்னு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறது கூட எனக்கு யாருமே இல்லை பிரதர் என்று சொல்றீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். யாரெல்லாம் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இந்த ஆண்டவராக இயேசுவின் இடத்தில் வர்றாங்களோ, அவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். வேதத்தில் எங்கெல்லாம் இயேசு சமீபமாய் வந்தாரோ, யாருக்கிட்டெல்லாம் சமீபமாக, நியராக அல்லது சமீபமாய் வந்திருக்கிறாரோ, அங்கெல்லாம் அற்புதம் நடந்திருக்கு. 38 வருஷமாக முடவனாக ஒரு பேரலைஸ் ஆகி படுக்கையாகவே இருந்தானா 38 வருஷ காலம். இயேசு அவன் அண்டையில சமீபமாய் போன பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் எழும்பி நடந்தான். பிறவி குருடன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தாவீதின் குமாரனாக இயேசுவே என்று சத்தமிட்டார். இயேசு அவன் அண்டையில போன பொழுது அவன் பார்வை அடைந்தான். எங்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமீபமாய் நெருங்கி வருகிறாரோ, அங்கெல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிறது. உங்க உள்ளம், உங்க உடைக்கப்பட்ட உள்ளம் இயேசுவை உங்கள் அண்டையிலே கொண்டு வருகிறது. ஒருவேளை நீங்க மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம். மனுஷனுடைய வார்த்தையினால உங்களுடைய உள்ளம் எல்லாம் உடைந்திருக்கலாம். பலவிதமான பிரச்சனைகள் அல்லது மனுஷனுடைய அவதூறான வார்த்தைகள், இவைகளெல்லாம் நீங்க கேட்டு உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாம உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் இயேசுவின் பக்கமாய் உடைந்த உள்ளத்தோடு திரும்பும் பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ பயப்படாதீங்க. நீங்க உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இருந்தீங்கன்னா இயேசு உங்கள் அண்டையில நிற்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, நான் இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற உங்கள் அண்டையில இயேசு நிற்கிறார். உங்கள் அண்டையில வந்த இயேசு அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் நிச்சயமாகவே அற்புதங்களை காண போறீங்க. ஆனா உடைந்த உள்ளத்தோடு மனுஷனுக்கு முன்பாக போய் கண்ணீர் வடிக்க வேண்டாம். இயேசு பக்கமாய் திரும்புங்க. அவர் மட்டும்தான் உங்களை ரட்சிக்கிறவர். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்க உள்ளம் உடைக்கப்பட்டு இருக்கிறதுப்பா, டச் them O Lord. அவர்களை சமாதானப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. நீ சமீபமாக இறங்கி வருவேன் என்று சொன்னீங்களே, அப்படியே செய்யும். உங்களுடைய பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்க செய்யும். தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.